பாருங்க மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னால் 110 நாள் 3 மாதம் 10 நாள் ஆன வாழையோட பதிவை வந்து நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். வளர்ச்சியே இல்லாமல் முழுக்க ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அவங்க இந்த விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இந்த வாழை அவங்கள வந்து ரொம்ப நாள் எங்களால் முடியல, 110 நாளுக்கு உண்டான வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ பாருங்கள், வாழை எல்லாம் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. அந்த 3 மாத வளர்ச்சியை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாத வளர்ச்சி வந்துருச்சு. இதில் சில வாழை கன்று வந்து நல்ல வளர்ச்சி அடையாமல் இருக்குது. அதுக்காக இந்த தடவை இன்னொரு டோசேஜ் வந்து நம்ம நெட்சர்ஃப் ஃபெர்டிலைசரில் இன்னொரு டோசேஜ் வந்து நம்ம கொடுக்கறக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஃபார்மர் வந்து இங்கே தான் இருக்கிறாரு. ஃபார்மர் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. பட் இதில் வந்து 800 கன்றில் ஒரு 200 கன்று இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. அந்த 200 கன்றுக்கும் இதே மருந்து இன்னொரு டோசேஜ் கொடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதுக்காக இப்போ ஃபீல்டு விசிட்டுக்கு வந்திருக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உங்கள் வாழைத்தோப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தது, வாழைக்கு மட்டும் இல்லைங்க, குச்சிக்கிழங்கு, சேனக்கிழங்கு, தென்னை மரம், இது மாதிரி எந்த ஃபீல்டில் என்ன பிரச்சனை இருந்து உங்களால் சால்வ் பண்ண முடியலனா எங்களுடைய நம்பரை வந்து இந்த வீடியோவோட எண்டில் கீழே கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய் நெட்சர்.